டு சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம HTML டேபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். டேபிள்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எப்படி வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போது டேக்ஸாக நம்ம யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்குன்னு டேபிளுக்குன்னு தனியாக டேக்ஸ் இருக்குது. ஸோ எந்த கண்டென்ட் கொடுக்குறதுனாலும் அதுக்குன்னு தனித்தனியான டேக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேபிள் ஃபார்மேட் அப்படின்றது வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு வாட் எவர் கம்பேரிசன்ஸ் ஆர் மார்க்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆர் நம்ம ஒரு காம்படிஷன் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வாட் எவர் மேபி நம்ம வந்து டேபிள்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ப்ரைஸஸ் ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த டேபிள்ஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இப்போ நான் டிஆர் டேக் ஒரு 7 டைம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். டிஆர் டேக் அப்படின்னா நான் ஒரு 7 ரோஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த 7 ரோஸ்க்கும் நான் வந்து டிஆர் டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த 7 ரோஸ்க்கும் கண்டிப்பாக ஹெட்டிங் வேணும். அதுக்கு நான் டிஹெச் டேக் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஹெச் டேக்கை நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு ஹெட்டிங் இருக்கும், ரைட்டாக? ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஆர் டேக்குள்ளே நான் டிஹெச் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு தேவையான ஒரு 3 ரோக்கான ஹெட்டிங்கை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ 3 ரோக்கான ஹெட்டிங் கொடுக்குறதுக்கு 3 டிஹெச் டேக் ரோஸ் லைன்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். டிஹெச் டேகு ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம ஹெட்டிங்க்கு தேவையானதை கொடுக்கலாம். ஸ்கூலு, கான்டாக்டு அண்ட் ஸ்டேட். ஸோ இந்த 3 வந்து நான் HTML டேபிள்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அதுக்கான கண்டென்ட்டு அந்த டிஹெச்சில் எனக்கு இது எல்லாமே வந்து ஹெட்டிங்கு. ஸோ கண்டென்ட்டை கொடுக்குறதுக்கு நான் வந்து டிடி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிறேன், நடுவில் பாடி. ஸோ இதெல்லாம் வந்து டார்க்காக வரும், போல்டாக வரும், டிஹெச் அப்படின்றது. இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி தனியாக டேட்டாவாக வரும். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷனுக்காக நம்ம இப்படி கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் எல்லா டிஆர் டேக் செட்டுக்குள்ளேயும் 3 டிடி டேக் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 3 ஹெட்டிங்க்கும் வந்து மீதி இருக்கிற ரோஸில் வந்து 3 டேட்டா இருக்கணும், ரைட்டா? ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் XYZ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சம்திங் அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஓகே. செகண்ட் வந்து கான்டாக்ட்டுக்கு வந்து நம்பர்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ஜஸ்ட் TN அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நம்ம எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் போய் வந்து டைப் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஸோ எல்லாம் சேம் இந்த செட்டையே வந்து எல்லாத்துக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் இதை வந்து ஆக்சுவலி 7 ரோஸ் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன். 1 2 3 4 ரோஸ் வரும். இப்போ நான் எதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னா நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். நம்ம வந்து டேபிள்ஸ்னு ஆரம்பிக்கும் போது டிஆர் டேக்கில் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து டேபிள் அப்படின்ற டேகை கொடுத்தா தான் டேபிள் ஓகே இவங்க டேபிள் டைப் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கோ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து டேபிள் டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஸோ அந்த டேபிள் டேக்குள்ளே தான் இது எல்லாமே வந்து வரணும். ஓகே. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து லைன்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த லைன்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம CSSல வந்து நிறையா வந்து இன்டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேபிள் டேகுக்கு லைன் டிஸ்பிளே ஆகிறதுக்கான ஸ்டைல்ஸை மட்டும் வந்து பார்க்கலாம். ஸ்டைல் அப்படின்றது வந்து நமக்கு CSS வந்து நம்ம HTML லைன்லேயே நம்ம ஆட் பண்ணுவோம். அது வந்து இன்லைன் CSS அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறது வந்து இன்டர்னல் CSS. அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் டேக்கான டிசைனாக கொடுக்குறேன். அப்படி தான் நம்மளால் வந்து அதோட லைன்ஸை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்படி கொடுக்குறேன். ஸோ நான் காமனாக டேபிள் TRTD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கான டிசைன்ஸ் டேபிள்ன்ற டேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், டிஆர்ன்ற டேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், டிடின்ற டேக் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், டிஹெச் அப்படின்ற டேக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஓகே. ஸோ நமக்கு வந்து நம்ம
லைன்ஸ் வந்து கிடச்சிருச்சு, மேலே ஹெட்டிங்க்கு லைன் கிடைக்கல. ஸோ நம்ம அதுக்கான டிஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துட்றோம் அதுக்கு. ரைட். ஸோ அதுக்கும் இப்போ ஹெட்டிங்க்கும் வந்து லைன் கிடச்சிருச்சு. ஓகே. ஸோ நமக்கு இப்போ வந்து டபுள் லைனாக வந்திருக்கு எல்லாமே. ஸோ சிங்கிள் லைனாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து நம்ம பார்டர் கொலாப்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்டர் கொலாப்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து சிங்கிள் லைனாக வந்து அது வந்து வந்துடும். பார்டர் கொலாப்ஸ் இதே மாதிரி செப்பரேட் இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நான் இதுவே வந்து ஒரு டெக்ஸ்ட் அலைன்டாக வரணும், இந்த மாதிரி நம்ம அடிஷ்னலாக எவ்வளோ ஸ்டைல்ஸ்னாலும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதிலே வந்து ஸ்பேஸ் வரணும், ஸ்பேஸ் வரணும். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது, இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு 4 சைடும் வந்து டாப் பாட்டம் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா நான் பேடிங் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பேடிங் வந்து 6 பிக்சல் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் எனக்கு வந்து அந்த டேபிளில் உள்ள ஒவ்வொரு காலம்க்கும் ஒவ்வொரு ரோஸ்க்கும் வந்து ஒவ்வொரு டேபிளுக்கும் வந்து நடுவில் ஸ்பேஸிங் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை அலைன் பண்ணோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம வந்து சென்டர் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ தூரம் வந்து டெக்ஸ்ட் அலைன் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஃபஸ்ட்டு HTMLலாம் முடித்து அதுக்கப்புறம் CSSல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் கிளியராக. ஸோ இப்போதைக்கு பேசிக்காக டேபிள் டேகுக்கு இவ்வளோ CSS இது வந்து நம்ம கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்குலாம் டேபிள்ஸ் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.